ஐடெக் டெக்னீஷியன் நண்பர்களுக்கு வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து குமார். வண்டி பார்த்திங்கனாக்கா ஹோண்டா QC1 EV வெஹிக்கிள். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன வேலைக்கு ஒன்று வந்துச்சு. சரி, அப்படியே நம்மளால் முடிஞ்ச அளவு கழட்டிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன தகவல் நண்பர்களுக்கு. பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃப்ரண்ட்டில் பானெட்டுக்கு வந்து 2 ஸ்க்ரூ இந்த இடத்துல. ஒரு ஸ்க்ரூ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பிடித்தம்பி அந்த பக்கம் கரெக்டாக. இங்கே ஒரு ஸ்க்ரூ. நம்ம ஹோண்டா ஆக்டிவா சேம் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க, வேறு வண்டி மாதிரி இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ தான். அது வந்து 2 ஸ்க்ரூ கழட்டிட்டு வந்து நம்ம வந்து பிடிச்சி ஒரு இழுத்தோம்னா அப்படியே வந்துடும். அது இங்கே ஒரு புஷ்ஷிங்கு, இங்கெல்லாம் வந்து இந்த 3 வந்து லாக்கிங் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல. அவ்வளோதான். இது 2 ஸ்க்ரூ ப்ரெஷ்ஷிங்கு RN. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லீனியர் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இது அடுத்தது வந்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு. அப்புறம் ஹெட்லைட் வந்து ஹீட்டர் கண்ட்ரோலர் இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருவோம். நம்ம ஸ்ப்ளெண்டருங்களுக்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று. அவ்வளோதான் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டு வந்து நம்ம சேம் காம்பி பிரேக்கு, டிஸ்க் பிரேக் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டம் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீயும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவாக்கு எப்படி வருமோ அதே மாதிரி தான் சேம் சிஸ்டமு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு RR யூனிட்டு. அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபீஸ் பாக்ஸு. இந்த இடத்துல வந்து ஃபீஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பேஸ் லைனு இங்கே உள்ள இந்த 3 பேஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு DC 15 ஆம்ப்ஸு, சார்ஜர் 15 ஆம்ப்ஸு, மெயின் வந்து 100 ஆம்ப்ஸு. எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம், எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே அந்த பாக்ஸ் சேம் நம்ம ஹோண்டா ஆக்டிவாக்கெல்லாம் வந்து நம்ம கழட்டுறோம் அதே மாதிரி தான். அந்த பாக்ஸை தூக்கி அப்படியே வைப்பா. 2 சாக்காப்ஜர் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு. ஹோண்டா ஆக்டிவாக்காவது ஒரு சாக்காப்ஜர் வரும். இந்த ரைட்டு லெஃப்ட் இந்த பக்கம் வந்து 2 சாக்காப்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒன்று கொடுத்துருக்குறாங்க, 2 சாக்காப்ஜர். சீட் கேச்சரும் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம ஹோண்டா ஆக்டிவாக்கு எப்படி வருதோ அதே மாதிரி தான் சீட் கேச்சரு. ஃபீஸ் பாக்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பிரேக்கிங் சிஸ்டம் வந்து நம்ம ஹோண்டா ஆக்டிவாக்கு வரக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதுவும். இது வந்து ஈஸியாக பிரேக் அட்ஜஸ்டிங் பண்ணுறது, பிரேக் லைனிங் மாற்றுறது எல்லாம் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து இதுக்கு மெயின் வேலையே. இங்கே தான் வந்து நம்ம ஃபேனுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி உள்ளே வந்து காயில் வந்து இந்த பாருங்கள், இந்த ரெட்டு லீடு வருது பார்த்திங்களா, இதுதான் உள்ளே போயிட்டு இங்கே வந்து 3 பேஸ் லைனு. நான் அப்போது வந்து இங்கே உள்ளே காட்டின வந்து இந்த 3 பேஸ் லைனுக்கு வந்து இதில் வந்து ISC கண்ட்ரோல் வால் இங்கேருந்து. அடுத்தது வந்து இது வந்து இங்கே நம்ம மீட்டரில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம பிரேக் பிடிப்பா பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. சிம்பிளாக கொடுத்துருக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வேறு வண்டிங்களை விட இந்த வண்டி பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஈஸி. ஏதோ ஒரு சின்ன வேலைக்கு வந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கழட்டிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கஸ்டமரை விட்டுட்டு போக சொன்னேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு தடவை கழட்டி இது அடுத்த வீடியோவுக்கு வரலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து குமார்.